வெல்கம் டு பிரபா மணி பிரபா சேனல். நம்ம இன்றைக்கி வந்து குடல் கிரேவி எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கிறத பார்க்கலாம். குடல் வந்து 2 வட்டம் வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதில் குடலை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியேவும். இப்போ வெங்காயம் தக்காளியை நறுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே இதையும் வதக்கி செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நறுக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் சமைப்போம். கோல்டு வின்னர், நீங்கள் கடலெண்ணெய் எது வேணுமாலும் சேர்த்துக்கோங்க. நான் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து ஆயிலில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அரைச்சிட்டு தான் அடுத்து சமைக்கணும். பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு நீங்கள் பொடி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை நம்ம வதக்கி அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம குடல் இதெல்லாம் சேர்ப்போம்ல, அந்த ஸ்டேஜில் வந்து பட்டை கிராம்பு அந்த இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நம்மகிட்ட பொடி இல்லை, அதனால தான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அது பாதி லைட்டாக இதான் நடனையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் வதங்கட்டும். மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா ஒரு பேக் சேர்த்துக்கலாம். ஆச்சி மட்டன் மசாலா தான். உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வதக்குறத மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ குக்கரில் லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். குடலை வந்து க்ளீன் பண்ணதை வடிகட்டி எடுத்துக்கலாம். குடலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குடல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை க்ளீன் பண்ணுறதே கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்லேயும் ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த ஜாரை க்ளீன் பண்ணியே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான அளவு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க ஃப்ரைடேவே வெள்ளிக்கிழமையே சொல்லிட்டாங்க குடல் வேணும்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். விசில் இறங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சதை சேர்த்து திருப்பியும் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரெடி ஆகும். செக் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும் குடல். ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். குடல் போட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி. வேக வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்தாச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். கூட்டு ரெடி. சைடில் ரசம் வச்ச சாதம் ரெடி. அவ்வளோதான். நீங்களும் இது போல் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.